வணக்கம் ஆராதாரம் சேனல் நேயர்களே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வீட்டிலே எப்படி கேழ்வரகு கம்பங்கூழ் செய்யலான்னு பார்க்க போகிறோம். இது உடம்புக்கு மிகவும் குளிர்ச்சி தரக்கூடியது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்கிற ரெட் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவையான பொருட்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு கேழ்வரகு மாவும் கம்பு மாவும் சேர்த்து தண்ணீர் ஊற்றி கொஞ்சம் புளித்த மோர் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலக்கி எடுத்து வெயிலில் கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. நல்லா இந்த மாதிரி நல்லா கலக்கி நல்லா இந்த பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. கரைச்சி எடுத்து வெயிலில் கொஞ்சம் நேரம் எடுத்து வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக புளிக்கும். இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமா ஈவினிங்காக இந்த மாதிரி கூழ் காய்ச்சறதுக்கு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்குங்க. தண்ணி கொதித்து வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த கேழ்வரகு மாவை இந்த மாதிரி நல்லா கலக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலக்குங்க. கலக்கும் போது அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கி கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டுறதை நிறுத்தக்கூடாது. கிண்டுறதை நிறுத்தினீங்கன்னா கட்டி பிடிச்சி அரைஞ்சிரும். கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டிக்கினே இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டு நல்லா ஒரு 20 நிமிஷம் நல்லா வேக விடணும். இந்த மாதிரி பதம் வந்துடணும். கையில் ஒட்டக்கூடாது. நல்லா அப்போ தான் அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். கையில் ஒட்டுச்சுன்னா இன்னும் வேகலைன்னு அர்த்தம். இந்த மாதிரி பாருங்கள். இந்த பதம் வந்ததுக்கப்புறமா காலையில் கூழ் கரைக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது அந்தளவுக்கு எடுத்து போட்டு தேவையான அளவுக்கு அந்த உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. கலக்கி விட்டதுக்கப்புறமா தண்ணி எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க. சில பேர் கட்டியே குடிக்க பிடிக்கும், சில பேருக்கு தண்ணியாக இருந்தால் பிடிக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி சேர்க்கணுமோ அந்த அளவுக்கு நல்லா தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கோங்க. நல்லா கரைச்சி விட்டால் தான் நல்லாயிருக்கும். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். நல்லா அந்த மாதிரி கலக்கி எடுத்துக்கங்க. உங்களுக்கு கொஞ்சம் டேஸ்ட் இன்னும் வேணும்னா கொஞ்சம் புளிச்ச மோர் சேர்த்து இல்லை தயிர் ரெண்டுத்தில் எது இருந்தாலும் சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு சுவை இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். குடிக்கும்போது நல்லாயிருக்கும். இப்போ ஒரு சொம்பில் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி சொம்பில் ஊற்றி கொஞ்சம் மாங்காய் போட்டுக்கோங்க, கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் காரத்துக்கு பச்சை மிளகாய். இது கூட நீங்கள் மோர் மிளகாய் புதினா துவையல் அந்த மாதிரி தொட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இது மிகவும் உடம்புக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது. எனவே இதனை முயற்சி செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நமது ஆராதாரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.